எங்களுடைய அன்பான அழைப்பிலேயே அடுத்ததாக கௌரவ விருந்தினர்களாக இன்றைய நாள் சிறப்பு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதல்வர் ஜாழ் ரிப கல்லூரி திருவாளர் ஐ தேவ ஈஸ்வரன் சார் அவர்கள் மிகவும் மன நிறைவோடு தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் அவர்களே, விசேட விருந்தினர்களே, ஏனைய அழைக்கப்பட்ட விருந்தினர்களே, பாடசாலையின் அதிபர்களே, ஸ்ரீலங்கா ஸ்கேட்பால் ஃபெடரேஷனுடைய கமிட்டி அங்கத்தவர்களே, ஆசிரியர்களே, பயிற்றுவிப்பாளர்களே, பெற்றோர்களே, அன்பார்ந்த வீர வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கம். இன்றைய நாள் எங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே, எங்களுடைய பாடசாலையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த விளையாட்டு இன்று எங்களுடைய மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் வடமாகாணத்திலே ஒரு பெரிய போட்டியாக இந்நிகழ்விலே பங்கு பெற்றுவதையிட்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த போட்டியானது வெற்றியை தீர்மானிக்கின்ற தனி போட்டியாக இருக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு, எதிர்காலத்திற்கு நல்ல விழுமியங்களையும் ஆளுமை நிறைந்த பண்புகளையும் வளர்க்கின்ற போட்டியாக இது அமைய வேண்டும் என்பது, வீர வீராங்கனைகளாக திகழ வேண்டும் என்றும் கூறி, இந்த நேரத்திலே இங்கே பங்கு பெற்று இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்து கூறி இறை ஆசி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. வடமாகாணம் தழுவியதாக மென்னார், ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கியதாக மாபெரும் ஸ்கேட்பால் விளையாட்டு நிகழ்வு ஒன்றினை முதல் தடவையாக ஜாழ் தென்மராட்சி மண்ணில் நிகழ்த்துவதனையிட்டு நாம் உண்மையிலேயே பெருமிதமும் பெருமகிழ்வும் அடைந்து நிற்கின்றோம். எங்களுடைய வடமாகாணம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இதனை முற்றிலும் ஒரு புது விளையாட்டாக சில மாதங்களுக்கு முன்னதாக அறிமுகம் செய்து அதில் சிறப்பான பயிற்சிகளையும் பெற்று இன்று நாம் அடுத்த கட்டங்கள் வரை வளர்ச்சி அடைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த மாசி மாதம் அளவில் ஸ்ரீலங்கன் ஸ்கேட்பால் ஃபெடரேஷன் அனுராதபுரத்தில் 5 மாவட்டங்களை உள்ளடக்கி மாபெரும் விளையாட்டு நிகழ்வு ஒன்றினை நடாத்தி இருந்தது. இதில் முதல் தடவையாக எமது மாணவர்கள் விளையாடி நிறைந்த அனுபவங்களை பெற்றிருந்தனர். எம்மை பொறுத்தவரை அது எமக்கு மிக பெரும் வெற்றியான ஒரு நிகழ்வாகும். உண்மையிலேயே எங்களுடைய ஸ்கேட்பால் வளர்ச்சியிலும் அதன் உயர்ச்சியிலும் ஸ்ரீலங்கன் ஸ்கேட்பால் தலைவரும் ஷானு ஃபவுண்டேஷன் நிறுவனரும் அதன் நிறைவேற்று பணிப்பாளருமான பெருமதிப்புக்குரிய பிரான்ஸ்வால் டெனா அண்ணா அவர்களின் பங்களிப்பு என்பது மிக காத்திரமானது என்றே கூற வேண்டும். இவ்வளவு காலங்களாக மாகாணங்களுக்குள் முடங்கி கிடந்த காலங்கள் போய் இன்று தேசியம், சர்வதேச ரீதியான போட்டிகளை நோக்கி சந்தர்ப்பங்களை எமது மாணவர்களுக்கு தொடர்ந்தும் ஏற்படுத்தி கொடுப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். அவருடைய இப்பணி சிறக்க நாம் அன்போடு வாழ்த்தி ஆசித்து நிற்கின்றேன். ஆனாலும் இதில் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தாலும் கூட இந்த இலக்குகளை நோக்கி பயணிக்க முடியாது. பொருளாதாரத்தில் நாம் மிகவும் நலிவுற்று நிற்கின்றோம். இதனை பொறுத்தவரை பழைய மாணவர்கள், புலம்பெயர் உறவுகளின் அனுசரணைகளால் மாத்திரமே இது சாத்தியமாகும் என்பதே நிஜ உண்மையாகும். இக்கருத்தினை இந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி சமர்ப்பித்து நிற்கின்றேன்.
அதேபோன்று எங்களது வளர்ச்சியில் முக்கிய வகிபாகம் செலுத்துவராக எங்களுடைய தென்மராட்சியின் கல்வி வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் உயர் திரு கிறிஸ்டோபர் கமலராஜன் சார் அவர்களின் பங்கும் மிக காத்திரமானது. எப்போதும் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக பலகரமாக இருக்கின்றமை எமக்கு பெரும் உந்து சக்தியாகும். எமது கல்லூரியின் பெருமதிமிக்க பழைய மாணவர் ஜெர்மன் வாழ் அன்புக்குரிய டூவியண்ணா அவர்கள் தனியொருவராக முழுமையாக எமக்கு அனுசரணைகளை வழங்கி வருகின்றார். எமது மாணவர்களுக்கு பெரியதொரு வரப்பிரசாதமாக அமைகின்றது என்றால் மிகையாகாது. மேலுமாக எங்களுடைய யாழ்ப்பாணம் ஸ்கேட்போல் அசோசியனுக்கு நல்லதொரு செயற்படக்கூடிய செயற்குழு எமக்கு அமைந்திருப்பது மிக பெரும் பலமாகும். அத்தோடு எமது கல்லூரியின் முதல்வர் கல்லூரியும் எமக்கு மிக பெரியதொரு பலமாக அமைந்திருக்கின்றது. சர்வதேச தரமான பயிற்சியாளர்கள் எமக்கு வருகை தந்து தொடர்ந்தும் பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். குறிப்பிட்ட காலங்களில் எமது மாணவர்கள் தேசியங்கள் கடந்து சர்வதேச போட்டிகளை நோக்கி இட்டு செல்வதும் வெற்றி பெறுவதுமே. அதற்காக அனைவருடனும் இணைந்து நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்வின் முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கும் எமது வலய கல்வி பணிப்பாளர் தென்மராட்சி உயர் திரு கிறிஸ்டோபர் கமலராஜன் சார் அவர்களை அன்போடும் பெருமகிழ்வோடும் இந்த நேரத்தில் வரவேற்றி நிற்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நாள் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் மன்னார் மாவட்ட விளையாட்டு அதிகாரி திருவாளர் எம்ஜேஎஸ் பிரின்ஸ்லி லம்பர்ட் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட விளையாட்டு அதிகாரி திரு எம்.ஆர். மோகனதாஸ் அவர்களையும் அன்போடும் பெருமகிழ்வோடும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்றி நிற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய தென்மராட்சி கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் உயர் திரு சுதர்சன் சார் அவர்களையும் நாங்கள் அன்போடும் பெருமகிழ்வோடும் வருக வருக என வரவேற்றி நிற்கின்றோம். அடுத்ததாக கௌரவ விருந்தினர்களாக இன்றைய நாள் சிறப்பு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதல்வர் ஜாழ் ரிப கல்லூரி திருவாளர் ஐ தேவ ஈஸ்வரன் சார் அவர்கள் மற்றும் முதல்வர் ஜாழ் கல்வயல் சண்முகானந்தா வித்தியாலயம் திருவாளர் டி நிமலன் சார் அவர்கள் மற்றும் முதல்வர் மட்டுவில் தெற்கு AMTS பாடசாலை முதல்வர் திருவாளர் கே மகிந்தர் அவர்களையும் நம்முடைய ஸ்கேட்போல் குழுமம் சார்பாக அன்போடும் பெருமகிழ்வோடும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு இன்றைய நாள் நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கன் ஸ்கேட்போல் கமிட்டி உறுப்பினர்கள், மென்னார் அசோசியேஷன், கிளிநொச்சி அசோசியேஷன், யாழ்ப்பாணம் மற்றும் எங்களுடைய பெற்றார் பிள்ளைகள் நலன் விரும்பிகள் இங்கு வருகை தந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் அன்போடும் பெருமகிழ்வோடும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஒரு அன்பான அழைப்பினை ஏற்று இதனுடைய பிரதம அதிதியாக சிறப்பிக்க இருக்கின்றார். தென்மராட்சி வலய கல்வி திணைக்களத்துடைய வலய கல்வி பணிப்பாளர் கிறிஸ்டோபர். இன்றைய நிகழ்வு இன்னொரு நிமிடங்களில் இங்கு மிக கோலாகலமாக ஆரம்பிக்கப்படுகிறது. மாவட்ட விளையாட்டு மாவட்ட திருவாளர் மூன்று
அதிபர்களுக்கு வருகிறார்கள். திருவாளராய் அவர்கள் அனைவர் உயர்கல்வி குழந்தை வருகிறார். கல்வி ஸ்ரீ சண்முகத்தாவிட்டார் திருவாளர் மற்றும் இப்போது தொடர்ந்து கொடியேற்றல் நிகழ்வுகளில் தேசிய கொடியை தொடர்ந்து இலங்கை ஸ்டேட்போல் இருக்கக்கூடிய விக்டர் அவர்கள் நாங்கள் இலங்கை ஸ்டேட்போல் திரைத்துறைய கொடியிருக்குமாறு திருவாளர் விக்டர் அவர்களை நாங்கள் எங்களுடைய திருநெல்வேலி உட்பட்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய பிரதான விளையாட்டு திடலிலே தொடர்ந்த நிகழ்வு இங்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. எங்களுடைய விருந்தினர்களை நாங்கள் மிக வாஞ்சியோடு அன்போடு நாங்கள் இந்த பாதை வழியை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து வீர வீராங்கனைகளும் இந்த மைதானத்திற்குள் நுழையுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வுக்கான நேரம் இது. எங்களுடைய வீர வீராங்கனைகள் தங்களுக்கான இடத்திற்கு வந்தது. இன்றைய நிகழ்வில் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றிருக்கின்ற திருநெல்வேலியினர், நலன் விரும்பிகள் 3 மாவட்டங்களில் இருந்து மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், யாழ் மாவட்டத்தினுடைய வீர வீராங்கனைகள், அவர்களுடைய வைத்திருப்பாளர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என அத்தனை உள்ளங்கள் இங்கு கூடியிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நாங்கள் வருகிற வருகிற வரவேற்பதை நாங்கள் பெருமளவடைகின்றோம். யாழ் மாவட்ட ஸ்டேட்போல் அசோசியேஷனுடைய ஏற்பாட்டிலே மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் இணைந்து இன்று இடம்பெற இருக்கின்ற ஸ்டேட்போல் சாம்பியன்ஷிப் நிகழ்வுடைய ஆரம்ப நிகழ்வு இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய கொடி பிரதேசனுடைய கொடிகள் ஏற்றப்பட்டு இப்போது மங்கள விளக்கேற்றுவதற்கான நேரம் இது. இது எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த யாழ் மாவட்டத்தினுடைய ஸ்டேட்போல் அணியுடைய நலன் விரும்பி அதனுடைய ஆலோசகர் உண்மையிலேயே
இந்த நிகழ்வில் மிகவும் அக்கறையும் ஊக்கமும் இருக்கின்ற தென்காசி கல்வி நிலையத்தினுடைய தென்காசி கல்வி நிலையத்துடைய வலிய கல்வி பணிப்பாளர் உயர் திரு கிறிஸ்தோபர் கமல்ராஜன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்ற அறிவுகளை தொடர்ந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்றி இங்கு வருகின்றிருக்கின்ற அழைப்புடையவர் தொடர்ந்து எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கௌரவ விருதுகள் மற்றொருவராக சிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவாளர் கே மகேந்தர் அவர்கள் அதிபர் மட்டுவில் சவுத் AMCM அவர்களையும் எங்களுடைய அருட்பணி ரோக்சன் அடிகளார் அவர்களையும் பயிற்றுவிப்பாளர்கள் சார்பாக ஒருவரையும் 3 இப்போது எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்களால் ஏற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருகின்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் திரு ரோக்சன் அடிகளார் அவர்கள் பயிற்றுவிப்பாளர் சார்பாக ஒருவர் 3 மாவட்டங்களில் பிரதித்துவம் செய்கின்ற எங்களுடைய வீரர்கள் சார்பாக ஒவ்வொருவர் இந்த நிகழ்வை கண்டு கொள்ளுமாறு நாங்கள் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய தென்காசி வலிய கல்வித்துறையுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் PN ஸ்மித் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழி பிரிவிற்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர் உயர் திரு PN ஸ்மித் அவர்களையும் தொடரேற்றுவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்றி இங்கு வருகின்றிருக்கின்ற எங்களுடைய பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த நிகழ்விலே மிகவும் அக்கறை கொண்டு எங்களை ஊக்குவிக்கின்ற அத்தனை இந்த விருந்தினர்களை நாங்கள் நல்ல ஒரு நேரத்திலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பயிற்சிப்பாளர் சார்பாக நாங்கள் இங்கு இந்த எங்களுடைய ஸ்டேட் போர்டு பிரதேசனுடைய மத்திய குழு உறுப்பினராகிய ஹெலன் அவர்களையும் திருவாளர் விக்டர் அவர்களையும் இந்த சுடரேற்றுகிற நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் மிகவும் வாஞ்சியோடு அழைத்துக் கொள்கிறோம். கமல்ராஜன் 14 வயதிற்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து யாழ் மாவட்ட அணிகள் வீரர்கள் உங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நன்றி. ஆரம்ப நிகழ்வுகள் மிக சிறப்பாக இப்போது வந்து விளையாட்டு நிகழ்வுகளை நோக்கி நாங்கள் நிறைவேற்றுகிறோம். முதலாவது போட்டி மன்னார் மாவட்டத்தில் இருந்து அன்புக்குரிய அறிவித்தலோடு பயிற்றுவிப்பாளர்கள் விளையாட்டு வீரர்கள் அமைத்த எவரும் மைதானத்திற்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுடைய முகம் உங்களுக்கான இடத்திலே
இருப்பதற்கு அனுமதிப்பாளர்களை நாங்கள் நன்றி வருவோம். பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளில் ஒரு மையம் இருக்கின்றது. மிகவும் நாங்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய மைதானத்திலே இந்த விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்தி அவர்கள் உற்சாகம் மிகுந்த கருத்துக்களோடு போது 14 வயது ஆண்கள் மன்னார் மாவட்டத்திற்கு யாழ் மாவட்ட அணிக்கு போது இருக்கின்ற நாங்கள் சம்பிரதாயமாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே மிக மகிழ்ச்சியான தருணம். ஒரு புதிய ஒரு விளையாட்டு இந்த பிரதேசத்திற்கு மிக புதிய ஒரு விளையாட்டு சுழல்கின்ற சக்கரங்களிலே நம்ம நாடுகள் வந்து இங்கு காணப்படுகின்ற இலக்குகளை தீர்மானிக்கின்ற அந்த தூண்களுடைய விருந்தினர்கள் போது அவர்களை கையால் கொடுத்து மிக உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு ஆரம்பிக்கிறோம். மேலுடைய தகவல் ஒன்றை நாங்கள் உங்களை மகிழ்ச்சியிருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் இதே தினத்திலே ஒரு காட்சி நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தோம். உயர்திரு வலிய கணிப்பணிப்பாளர் திருவாளர் கிறிஸ்தோவர் சமராஜ் அவர்களுடைய வருகையோடு நாங்கள் காட்சி நிகழ்வை ஆரம்பித்திருந்தோம். இந்த ஒரு ஆட்சி நிகழ்வாக மாறி இருக்கின்ற அளவுக்கு இந்த கல்லூரி பெருமைப்படுகின்றது. உண்மையிலே இந்த அணியிலே இந்த யாழ் விபர் கல்லூரிய அதிகளவான வீராங்கனைகள் இந்த யாழ் மாவட்டத்திலே பேசுவோம் செய்து போட்டியின்றார் என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும். அந்த சுழல்கின்ற சக்கரங்களிலே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு நேர்த்தியாக சமநிலையை பேணி இந்த மைதானத்திலே வலம் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு கண்கொள்ளா காட்சியை அளித்திருக்கிறார்கள். பலத்த வேலைப்படங்களுக்கு மத்தியிலே இங்கு வருகிறதற்கின்ற சிறந்த விருந்தினராக இருந்தாலும் சரி, எங்களுடைய சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் சரி, கௌரவ விருந்தினர் அழைப்பில் ஏற்றி இங்கு வருகிறது. உண்மையிலே எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வருகிறார்கள். அவர்களை நாங்கள் மிகவும் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் நாங்கள் நன்றியோடும் நிறைவேற்றுவோம். நாங்கள் மன்னார் மாவட்டத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டம் இதோ இங்கு ஆரம்பிக்க இருக்கிறது. இங்கே பலத்த கரகோஷங்கள். It's a time to enjoy it. Here we go. Another Class Championship 2026. மன்னார் மாவட்டத்தில் இருந்து யாழ் மாவட்டம். மிக உற்சாகமாக இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பந்து இப்போது யாழ் மாவட்டங்களுடைய இலக்கம் 2 இப்போது பந்து பெற்றிருக்கிறார். இலக்கம் 3 கைக்கு மாறுகிறது. பொறுப்பிற்கு பார்த்தோம். இலக்கம் 20க்கான எங்கே கோல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார்கள் பார்த்தோம். 14 வாய்கள் இது பந்து பெறப்படுகின்றது. மிக விரைவாக நீங்களாவதாக சக்கரனுக்கு ஒரு கோல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இரண்டாவது கோல் இங்கு பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்போது சமைக்க கிடைத்திருக்கிறது. வைத்து செல்கின்றார்கள். பொறுத்திற்கு பார்த்தோம். இலக்கம் 29 இப்போது பங்கோடு நடந்து வருகின்றார். இலக்கம் 29 கையில் பந்து இலக்கம் 22 இப்போது பந்தில் இருக்கிறது. இலக்கம் 22 இலக்கம் 29 அந்த தாக்குதலுடைய இலக்கம் 29 அந்த தாக்குதலுடைய பட்டியலில் இருந்தால் பொறுத்திற்கு பார்ப்போம். 10 பேர் வரப்படுகிறது. விரைந்து வருகிறார்கள். எங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லையே அறிவிக்கப்படுகிறது. இப்போது
பந்து பரிமாறப்படுவதில் இல்லை. அந்த இல்லை கொண்டு இப்போது இரண்டாவது சுற்றில் நடந்திருக்கிறது. இலக்கம் ஒரு இலக்கை அடைந்திருக்கிறார். உடனடியாக ஒரு இலக்கப்பட்டது. கிழக்கு மாவட்டத்தில் இருந்து வந்தார். மிக லாபமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். இடத்தை இலக்கத்திற்கு வாய்ப்பிருக்கிறார். இலக்கம் 27 அழகாக பெருமாறுகிறார். மன்னார்மாவட்ட அணியில் இலக்கம் 10 இலக்கப்பட்டார்கள். இலக்கிலே வாய்ப்பிருக்கிறார். ஏற்பாட்டிலே இந்த வீரரை இலக்கம் 67 இலக்கம் 67 அந்த ஏழை மிக பரவான ஒரு பரிசீலனை தொடர்ந்து அந்த பந்தத்தை கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். ஏழை மிக ஒரு அருமையான கருத்தாக இருக்கிறார்கள். பொறுத்து பார்ப்போம். அருமையான ஒரு கருத்தாக நெட்வொர்க்குடைய ஏற்பாட்டிலே அதிகமான பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். நன்றிகள். இந்த யாழ் சமூகத்தில் வாழ்த்துக்கள் வளர்ந்து வருகின்ற இளம் வீரர்களை கொண்ட யாழ் மாவட்ட அணிக்கு வாழ்த்துக்கள். 3 புள்ளிகள்